விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்பு உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களே வறட்சி மாவட்டங்களாக உள்ள சூழ்நிலையில் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் அமைச்சர் தான், ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அவர் தான். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு உள்ள போர், எந்த போர்லேயும் தண்ணி சப்ளை இல்லை, எல்லாமே லெவல் உட்காந்து போச்சு. அதனில் கடல் நீர் உட்புவதனால அந்த நீர் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா குடிநீருக்கு தகுதி இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. அதனால் அதை நீக்கணும்னா ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முறை நீங்கள் ஆற்றுல தண்ணி திறந்து விட்டு அந்த வாட்டர் லெவல் ஏறினால் மாத்திரம்தான் அதை தீர்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் கூடாதுங்கிறதையும் நீங்கள் உங்கள் விவசாயத்துறை அமைச்சர் மூலமாக ஒரு அறிவிப்பாக கொடுத்துட்டு, இது குடிநீருக்காக மட்டும் ஒரு, அதாவது நீங்கள் அங்கே மேட்டூர்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கே 8 நாள் ஆகும். இன்றைக்கி நிலைமை எங்கே பார்த்தாலும் கிராம பகுதிகளில் காலி குடங்களோட போராட்டம் இருக்குது. இன்னொரு 8 நாள் 10 நாளுக்குள்ளே தண்ணி வந்து சேரலைன்னா மிகப்பெரிய ஒரு அது குடிநீர் பிரச்சனை ஏற்படும். அதனால் அதற்கு ஒரு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள். அடுத்தது இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற வறட்சி இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த தூர்வாரும் பணிகளை செஞ்சோம்னாக்கா அதில் உள்ள அந்த அந்த காட்டாமணக்கு செடிகள், அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாணல், ஆகாய தாமரை, இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம நல்ல வெயிலாக இருக்குது, எல்லாம் பட்டு போயிடும். இப்போ பண்ணோம்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அந்த தண்ணீர் பிரச்சனையை சொன்னார். இன்றைக்கி சாயங்காலம் எல்லா அதிகாரிகளும் இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த அவை முடிஞ்ச உடனே அவரை வச்சு அந்த அதிகாரிகளிடம் பேசி மாண்பு முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கு தீர்வு காணப்படும் என்பது தெரிவிச்சு. மாண்புமிகு உறுப்பினர் பேரவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள், தமிழ்நாடு முழுவதும் சில இடங்களிலே இந்த குடிநீர் சில பகுதிகளில் இருக்கிறது பற்றாக்குறை. அதற்காக நம்முடைய மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 289 கோடி ரூபாய் குடிநீர் திட்டத்திற்காக எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் இன்று நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. விரைந்து நீங்கள் எங்கெங்கே கேட்கிறீர்களோ அந்த குடிநீரை லாரிகள் மூலமாகவும் மற்ற வழியாக உங்களுக்கு வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல் ஆழ்குழாய் கிணறுகள் எங்கே சரியில்லையோ அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கால்நடைகளுக்காக 10 கோடி ரூபாய் நிதிகளை அதை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிதி விரைந்து நீங்கள் எங்கெங்கே கேட்கிறீர்களோ அந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அந்த பணிகள் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.